இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்ப பொறுப்பை நம்மளே பார்த்துக்கிறது? இந்த குடும்பத்தில் இருக்க பொறுப்பான யார்கிட்டயாவது இந்த பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போகணும். நான் போயிட்டு வர வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்துருக்க இந்த கோதுமையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் திரும்பி வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். மாமா எதுக்காக இந்த கோதுமையெல்லாம் நமக்கு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல மீனா, அதை பத்தி எதுவுமே அவர் என்கிட்ட சொல்லல. நான் அதை அப்பவே கோதுமை மாவு அரைக்கிறதுல சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை நான் பத்திரமா ஒரு சின்ன துணியில மூட்டை கட்டி வச்சிருக்கேன். நானும் அதை பத்திரமா வச்சிருக்கேன். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா பேசிக்கலாண்டி. சீக்கிரம் சமைச்சு முடிங்க, பசங்களாம் இப்ப சாப்பிட வந்துருவாங்க. ஹே கோமதி, நான் ஊருக்கு போறப்போ உன்கிட்ட கோதுமை கொடுத்துட்டு போனேனே, அது எங்க? ஏங்க, அதை வச்சு என்னங்க பண்ண முடியும்? நான் அப்பவே அதை கோதுமை மாவு அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சிட்டேன். ஏப்பா மயிலு, நீ? மாமா, அது ஒரு துணியில பத்திரமா மூட்டை கட்டி வச்சிருந்தேன். அந்த மூட்டை எங்க போச்சுன்னே தெரியல. நான் கிடைச்சதும் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் மாமா. பாத்தீங்களா மாமா, எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல. நான் தான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். அப்பப்ப டெய்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் பத்திரமா இருக்குதான்னு. இந்தாங்க மாமா, நீங்க கொடுத்த கோதுமை பாத்தீங்களா எப்படி வளர்ந்துருக்குன்னு? ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பொருளை கொடுத்தா அதை பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி அதிகரிக்கணும்னு நீ முயற்சி பண்ணிருக்க. இனிமேல் இந்த வீட்டோட பொறுப்பை நீ தான்ப்பா பார்த்துக்கணும். கோமதி, நீ போய் அரைச்ச கோதுமை மாவுல சப்பாத்தி போடு.